அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? அதில் இன்னைக்கு நம்ம தமிழில் 8வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செய்யத்து கொஸ்டின். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெற்றிகரமாக நம்ம தமிழை வந்து யூனிட் 1 வந்து முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட்டை நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம 2வது யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வருகின்ற காலங்களில் அது ஆகஸ்ட் மாதத்துல நம்ம 20 கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 10th பக்கம் இன்னும் வேகமாகவே நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம அதில் 2வது யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம். இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுமணி மணியன். யாருங்க? சேதுமணி மணியன் அப்படின்றதான் வந்து நூலோட ஆசிரியர். ஸோ தவறின்றி தமிழ் எழுதுவோம், அதுதான் வந்து நன்னன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னா நன்னன். பச்சை நிழல் அப்படின்னா தான் வந்து யாருங்க? உதயசங்கர். பச்சை நிழல் அப்படின்னா ஒரு உதயசங்கர் வருவாரு. ஓகேங்களா? ஆனா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னா யாருங்க? சேதுமதி மணியன் தான் வருவாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க. நீங்க என்ன நான் சொன்னா போல நீங்க ஒரு 4 பக்கம் 5 பக்கம் நீங்க முன்னாலே படிச்சுன்னு வந்துட்டீங்கன்னா இது ஒரு நீங்க டெஸ்ட் போல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பக்காவா வந்து நீங்க படிக்க தேவையில்ல, அது பக்காவா வந்து மைண்ட்ஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? சரி, உலகம் என்பது 5 ஆனது என கூறியவர் யார்? உலகம் என்பது 5 ஆனது என கூறியவர் யார்? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருப்பீங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு? தொல்காப்பியர் தான் வந்து தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் இருங்க பி தாங்க. ஓகேங்களா? சோ நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு உலகம் 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு. தொல்காப்பியர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ உலகம் 5 ஆனது அப்படின்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர். அடுத்த 2வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார்? மூச்சு பயிற்சியை வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? திருமூலர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ திருமூலர் தான் வந்து திருமந்திரம் அப்படின்ற நூல்ல மூச்சு பயிற்சி தான் என்ன பண்ணும்? ஸோ நம்மளோட அந்த உடலோட பாதுகாத்து வாழ்நாள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் தான் வந்து திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு. அடுத்து, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஓகேங்களா? ஸோ வாயுவோட அந்த வழக்கத்தை அறிந்து அதுக்கேற்றாலும் நம்ம செறிந்து அடக்கினா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆயுளை வந்து நம்மளால என்ன முடியும்? பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? சொன்னவர் யார்? வெரி குட். யாருங்க? ஔவையார். ஔவையார் தான் வந்து சொல்லியிருப்பாருங்க. சீதா இதுக்கான ஆன்சர். ஔவையார் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாயு தாரணை அப்படின்ற அதிகாரம், அந்த அதிகாரம் கூட கேட்கலாம். என்ன அதிகாரம் அப்படின்னா வாயு தாரணை அப்படின்ற அதிகாரத்துல ஔவையார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து, பொருந்தா இணை எது? பாருங்க, எந்த திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றை நம்ம எப்படி சொல்றோம்? இதுல எது தவறா இருக்கு? ஸோ படிச்சிருந்தீங்கன்னா இதுல டக்கு டக்கு நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க. ஸோ கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்றை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கு என்பதற்கு இன்னொரு பேர் என்னதுங்க? குணக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. கிழக்கு அப்படின்றதுக்கு குணக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்றை கொண்டல்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிழக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு பேரு குணக்கு, கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்றை கொண்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்று குணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணிருப்பீங்க? குணக்குன்ற விட ஆமா நம்ம படிச்சுக்கிறோமே குணக்குன்னு நினைச்சுவீங்க. ஆனா கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயர் உண்டு. ஆனா கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்று என்னதுங்க? கொண்டல் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து, மேற்கு என்பதற்கு குடக்கு என்று பெயரும் உண்டு. ஆமாங்க, மேற்குன்றதுக்கு குடக்கு அப்படின்ற பெயரும் உண்டு. இதுவும் கரெக்ட் தான். ஆனா மேற்குல இருந்து வீசக்கூடிய காற்று என்னன்னு சொல்லுவாங்க? கோடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து வெப்பத்தோட வரக்கூடியதா இருக்கும், அதனால கோடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு என்பதற்கு வாடை. ஆமாங்க, வடக்கு அப்படின்றதுக்கு வாடை அப்படின்ற பெயரும் உண்டு. கரெக்ட் தான்.
ஓகேங்களா. ஸோ தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்றுன்னு அழைக்கப்படணும். ஏன்னா குணக்கு அப்படின்றது கிழக்கோட இன்னொரு பேர் தான் குணக்கு. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என தென்றலை புகழ்ந்து பாடியவர் யார்? ஸோ பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வந்து வண்டுகளையும் அழைத்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு தென்றலை புகழ்ந்து பாடியவர் யார்? வெரி குட். யாருங்க? சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் தான் புகழ்ந்து பாடியிருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதை எழுதியவர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதை எழுதியவர் யார்? சூப்பர். யாருங்க? பலபட்டடை சொக்கநாத புலவர். பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் வந்து என்ன எழுதியிருப்பாரு? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து, நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதி தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூது செலவே தென்றலே என்ன பண்ணிருக்காங்க? இந்த பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது, அந்த பேரே பாருங்க, பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது தான். அப்ப எதைதான் தூது அனுப்பியிருக்காங்க? தென்றலை தான் தூது அனுப்பியிருக்காங்க. அப்ப என்ன பாடியவர் யாருன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது யார் எழுதினாரு? அதே பலபட்டடை சொக்கநாத புலவர் தான். ஓகேங்களா. அப்போ பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுல நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதி தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்து 8வது கேள்வி பார்க்கிறோம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என யார் யாரை பாடியது? பாருங்க, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, முன்னீர்னா கடலு, அதுல கப்பலை ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, வழினா அது காற்று வீசக்கூடிய அந்த திசையை அறிந்து அந்த பாய்மறை கப்பலை ஆட்சி செய்த அந்த மன்னவனே நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை புகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருக்கோம். இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா. இது எதில் இடம்பெற்றிருக்கீங்க? புறநானூர்ல தான் இடம்பெற்றிருக்கு. அதை நான் ஒரு தனி கேள்வியா நான் உங்களுக்கு வைக்கல. ஓகேங்களா. ஏன்னா இதே சொல்லிடலாம் அப்படின்னு. இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் வந்து புறநானூறு. வெண்ணி குயத்தியார் யார சொல்லியிருப்பாங்க? கரிகால வளம். ஓகேங்களா. கரிகால சோழனை தான் வந்து வெண்ணி குயத்தியார் வந்து பாராட்டிருப்பாங்க. நளியிரு உன்னீர் ராவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக, வெண்ணி குயத்தியார் கரிகாலனை கூறியது. ஓகேங்களா. அப்ப ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய இப்பாலஸ் என்பவர் எந்த நாட்டு அறிஞர்? சோ இப்பாலஸ் அப்படின்றவரை நம்ம படிச்சிருப்போம். இவர் தான் பருவக்காற்றோட பயனை உலகிற்கு உணர்த்தினார் அப்படின்றபடி நம்ம படிச்சிருப்போம். ஆனா அவர் எந்த நாட்டு அறிஞர் அப்படின்றத நம்ம தெளிவா படிச்சிருக்க மாட்டோம். அங்க கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுவோம். ஓகேங்களா. சோ அவர் எந்த நாட்டு அறிஞர் அப்படின்னா கிரேக்க நாட்டு அறிஞர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய இப்பாலஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டு அறிஞர் ஆவார். அடுத்து 10வது கேள்வி. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று டேஷ் எனப்படுகிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசக்கூடிய பருவக்காற்று டேஷ் எனப்படுகிறது. சூப்பர். எதுங்க? வடகிழக்கு பருவக்காற்று. பி தாங்க இதுக்கான ஆன்சர். எப்படி அழைக்கப்படுகிறது? வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுதுங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்றுகள் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இதே ஜூன் டு செப்டம்பர், ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை வீசக்கூடிய பருவக்காற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. ஜூன் டு செப்டம்பர்னா தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் டு டிசம்பர்னா வடகிழக்கு பருவக்காற்று. சோ இந்த 10 கேள்வி வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. உலகம் என்பது 50 ஆனது என கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாக்க வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் வந்து திருமூலர். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கல் ஆயுள் பெருக்கம் உண்டாம் சொன்னவர் ஔவையார் வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்துல. இதுல வந்து பொருந்தாம இருக்கு தெற்குனா வந்து பாத்தீங்கன்னா தென்றல் காற்றுன்னு வந்துருக்கணும். ஏன்னா குணக்கு அப்படின்றது கிழக்கோட இன்னொரு பெயரு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் பாடியிருப்பாரு. பத்மகிரிநாதர் தென்றல் விடத்தூர் வந்து பலபட்டை சொக்கநாத புலவர் பாடியிருப்பாரு. நந்தமிழின் தன்புறனை நன்னதியும் சேர்ப்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னது தென்றலை அப்படின்னு சொல்லிட்டு பத்மகிரிநாதர் தென்றல் விடத்தூதுல பலபட்டை சொக்கநாத புலவர் தான் பாடியிருப்பாரு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணி குயத்தியார் தான் வந்து கரிகால சோழனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? புகழ்ந்து பாடியிருப்பாங்க. இதுல வலி அப்படின்றது வந்து காற்றை தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய இப்பாலஸ் வந்து எந்த நாட்டு அறிஞர் அப்படின்னா கிரேக்க நாட்டு அறிஞர். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசக்கூடிய காற்றுகள் வந்து வடகிழக்கு பருவக்காற்று. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை வீசினாதான் தென்மேற்கு பருவக்காற்று. சோ இது உங்களுக்கான கேள்விங்க. இது
உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வலிமிகின் வலி இல்லை, எதுங்க வலிமிகின் வலி இல்லை என புறநானூற்றில் பாடி குறிப்பிட்டுள்ளவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என இது எந்த நூலுன்னு நான் இங்கே சொல்லிட்டேன். இது ஒரு தனி கொஸ்டினா எடுக்காம இது சொல்லிட்டேன். இது ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம். வலிமிகின் வலி இல்லை என்பது எந்த நூல் இடம்பெற்றுள்ளனா புறநானூறு. அப்படி புறநானூரில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இது புறநானூர்ல 51வது பாடலா வந்து இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறப்ப இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல நம்ம 10th புக் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். அது இல்லாமல் தமிழில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இல்லாமல் கண்டினியூ பண்ண போகிறோம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.